அப்போ என்னுடைய மனதில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், ஆண்டவரே நம்மளால் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வாழ முடியல. why we cannot experience the actual blessing or full blessing? ஏன் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளால் கடந்து போக முடியல அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் நீ தியானிப்ப அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்கவே முடியாது. நீ போகிற தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் சடினென்று வந்தது. இதில் முக்கியமான ஒரு அழுத்தம் எங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வேதத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் திருப்பி பார்த்து கொண்டே வருவீங்கன்னு சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நேசித்து நடந்தவர்கள் வேதத்தில் அளவில்லாத பரிபூர்ண ஃபுல்னஸ் ஆஃப் த பிளெஸ்ஸிங், அவங்க வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்கை மட்டும் அவங்க பார்க்கல, அவங்க வாழ்ந்தும் நிறைவாக அவங்க மரித்து போனாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் நீடிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இதை தான் நம்ம மையமாக வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். 10வது மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், இந்த கடைசி 3 மாதத்தில் இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்தை நம்ம செய்கிறோம், முக்கியப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், நேசிக்கிறோம் என்கிறதை நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி பைபிள் வேதம் இதில் சும்மா பிரிண்ட் பண்ணி அச்சடித்து கவர் போட்டு விற்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. இதற்குள் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளோடு பேசின வார்த்தை உள்ளடக்கினது தான் இந்த புஸ்தகம். அல்லேலூயா. இயேசு வாயில புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகளை கூட இருந்தவங்க கேட்டு எழுதி வைத்ததுனால இன்னைக்கு அது ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு, அது ஒரு ஆள் ஆராய்ச்சி செய்து அதெல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு நூலாக கோர்த்து இன்னைக்கு ஒரு புஸ்தகமாக நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாம் எவ்வளவாக கனப்படுத்துகிறோம், எவ்வளவாக நேசிக்கிறோம், எவ்வளவாக அதை நாடுகிறோம், அது மேலே ஒரு நாட்டம் கொண்டவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையான ஆசீர்வாதம் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால், நம்ம முழுமையான சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம் என்பதை நான் நம்புகிறேன். சில பேர் அதிகமாக ஜபிப்பாங்க, வேதத்தை கவனம் செலுத்த மாட்டாங்க. சில பேர் அதிகமாக வேதத்தை படிப்பாங்க, வசனங்களை எடுத்து ஆராய்ந்து பார்ப்பாங்க, ஆனால் ஜபத்திற்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ரெண்டும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரோட நம்ம பேசுகிறது ஜெபமாய் ஆண்டவருக்கு போய் சேர்கிறது. அங்கிருந்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம் வசனத்திலிருந்து நம்ம இருதயத்தில் வெளிப்படும். இப்படி தான் ஆண்டவர் சீக்கிரமாக பேசணும்னா பைபிள் மூலமாகத்தான் பேசுவார். சீக்கிரமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசணும்னா வேதத்திலிருந்து தான் கர்த்தர் பேசுவார். ஏற்கனவே அவர் பேசின வார்த்தைகளை மறுபடியும் நம்ம ஆவியில் அதை நினைவூட்டுகிறவராக இருப்பார். ஸோ you speaking to God is prayer. God speaking to you is Bible reading, giving time to the Bible. So உங்ககிட்ட பேசப்படுகிற இதுக்காக பயன்படுகிற ஒரு கருவியை நீங்கள் எவ்வளோ பத்திரமாக நீங்கள் பாதுகாக்கிறீங்க. இப்போ ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், இனிமேல் யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணவே முடிஞ்சிருச்சு அப்படி தான் நினைக்கிறோம். ஃபோன் காணாம போச்சு, ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இனிமேல் முடிஞ்சிடும், நான் எங்கேயோ உலகத்தில் இருண்டா போன மாதிரியும்
நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டு யாரும் என்கிட்ட பேச முடியாது, முடிச்சு யாரும் எனக்கு கால் பண்ண முடியாது, எல்லாமே போச்சு அப்படிங்கிற நினைக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் நான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல பேசுவதற்காக பயன்படுகிற ஒரு கருவி, டூல், இந்த அச்சகம் செய்யப்பட்ட இந்த நூல், இந்த பைபிள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பைபிள் இல்லைனாட்டுக்கூடயும் நமக்கு ஒரு தனிமையாக, ஒரு லோன்லினஸை நம்மளால் உணராமல் இருக்கிறோம். இந்த பைபிளை மறந்தாலும் நம்மளிடத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு கருவியாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை மறந்து போனாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்த உன் பிள்ளையை நான் கைவிடுவேன்னு சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நம்ம பைபிளை கனம் பண்ணுகிறோம், மதிக்கிறோம், நேசிக்கிறோம், பைபிளை எவ்வளவாக சுமக்கிறோம். அல்லேலூயா. நான் இந்த சர்ச்சில் உங்களை என்ன சொல்லி உற்சாகப்படுத்துவேன்னா, யாரும் ஃபோனில் நீங்கள் பைபிளை தூக்கிட்டு சுமக்காதீங்க, எங்கேயுமே சுமக்காதீங்க. அவசரத்துக்கு எங்கேயாவது போகிற நேரத்தில் பைபிள் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த ஆப்பை திறந்து நான் பாய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேறு விஷயங்களில் நான் வேதத்தை கேட்கணுங்கிறதுக்காக ஆப்பை பயன்படுத்துகிறேன், அது வேறு விஷயம். ஆனால் சபைக்கென்று வரும் பொழுது யூ மஸ்ட் கேரி திஸ் ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கையில் தூக்கிக்கிட்டு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த பைபிளை ஞாயிற்றுக்கிழமை முடித்த கையோட பூத்தில் ஒரே வீசு. அடுத்த வாரம் திருப்பி பூத்தை திறந்து எடுத்துட்டு இப்படி நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிற அந்த கருவியை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறதுக்கு சமமாய் இருக்கிறது. The printed word. இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுவதற்கு என்னென்ன நடந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் முத ஃபோட்டோ காப்பி மிஷினே கண்டுபிடிச்சாங்க. அச்சகம் செய்கிற அந்த கருவியை, இயந்திரத்தை முத கண்டுபிடிச்சதே பைபிளை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இந்த நாட்களிலே வேதத்தை நீங்கள் அதிகமாக சுமக்கணும், நேசிக்கணும், தியானிக்கணும். வேதத்தோடு நீங்கள் எப்போதும் ஒட்டி கொண்டே இருக்க ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே ஒரு பைபிளை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வேலை காரியங்களை பொறுத்து நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பைபிளை வைத்து கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். டியூட்ரானமி chapter 27. Deuteronomy chapter 27 verse 10. வேதத்தை முழுவதும், வேதத்தை நேசிக்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லார் கையிலும் பைபிள் இருக்குதானே? chapter 27 verse 10 வாசிங்க. யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் உபாகமம் 27வது அதிகாரம் 10வது வசனம். டியூட்ரானமி, உபாகமம், என்னாகமம், உபாகமம். Deuteronomy, come on. Obey the Lord your God and follow his commands and decrees that I give you today.
ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று கற்பனை கட்டளை படியும் செய்வாயாக என்று சொன்னான். செய்வாயாக என்று சொன்னார். யார் சொல்றா? மோசே சொல்றார். மோசே சொல்றார், தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை, தேவன் எனக்கு சொன்ன கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்க கையாள வேண்டும். obey, listen, read, accept and follow, understand, meditate, read, explore, study. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்மளை போல அவங்களுக்கு இந்த வசதி கிடையாது. ஒரு பைபிளை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா தோலிலேயோ அல்லது மரத்தை உரிச்சு அதில் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு பைபிளை எடுத்துட்டு போனோம்னா சுருட்டி தான் சுமந்துக்கிட்டு போகணும். இப்போ நான் சொல்கிற ஒரு அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும்னா பலகையாக இருக்கும், ஒன்று ஒன்றா சுருவி எடுத்துகிட்டு வந்து திறந்து அதை வாசிக்கிற அந்த சூழ்நிலைமை இருக்கிறதுனால எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்க முடியாது. பைபிளை வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பைபிள் அதிகாரம் பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே எழுதி அதை சுருட்டியோ அதை பாதுகாத்து பத்திரமாக வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பைபிள் அந்த காலத்தில் போல நம்ம இன்னைக்கு வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச் முழுவதும் மத்தியுக்கு ஒரு பெரிய ஒரு ரேக் அடித்து வைக்கணும், மார்க்குக்கு ஒரு ரேக் அடித்து வைக்கணும். ஆமென். ஆனால் அதை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு புஸ்தகமாக ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நேசிக்கணும். You must understand, appreciate the word of God. Start to really seek. இந்த வசனம் என்கிட்ட பேசணும், இந்த வசனம் என்னை தொடணும், இந்த வசனம் என்னோட இடைப்படணும். ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறத பார்க்கலாம். ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து படிங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்து படிங்க, ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிங்க. வேதத்தை நான் வாலிப வயசில் நான் வீட்டு கூட்டம் நடத்தும் போது, வாலிப கூட்டம் நடத்தும் போது நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வாலிபர்களுக்கு சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி வேதத்தை வாசித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி. சீக்கிரமாக வேதத்தை நீங்கள் வாசித்து முடிக்கணும்னா வேதத்திலே ரொம்ப சின்ன புஸ்தகத்தை வாசிச்சிருங்க. ஒரே அதிகாரமுடைய புஸ்தகத்தை வாசித்து முடிச்சிருங்க. கெட் தட் அவுட் ஆஃப் யர் லிஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வாட்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் அடுத்த புஸ்தகத்தை படிப்பதற்கு. ரொம்ப ஷார்ட்டான பைபிள் புக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. முக்கியமாக நிருபங்கள், கடிதங்கள், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம், ரொம்ப வேகமாக படித்து முடிச்சிடலாம். அதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10-13 புஸ்தகங்களை படித்த ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீளமான புஸ்தகம், அடுத்த நீளமான புஸ்தகம், அப்படியே வாசித்து நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு வருவீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே இல்லை 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து நீங்கள் முடித்து விடலாம். அடுத்த வருஷம் நினைக்கிறேன் நம்ம சர்ச்சில் இந்த சேலஞ்சை நம்ம செய்யணும். ரீட் த பைபிள் இன் 1 year. 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் முழுவதுமே பைபிளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு முறையாவது நீங்கள் வாசித்து முடித்து விட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கற்பனை, ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை எங்கே கிடைக்கும்? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் எங்கே கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பிரயாணத்தில் இருக்கிற நீங்க பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு நீங்க போய் அங்க நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா இப்ப நான் கொடுக்கிற கற்பனைகளை நீங்க கையாளணும். யூ மஸ்ட் ரியலி ஃபாலோ.
காட்ஸ் வேர்ட். எப்பெல்லாம் ஊழியக்காரவங்க வந்து இந்த இடத்துல நின்று பேசுகிறாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனையாக, கற்பனையாக நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நேரம், தூங்குறதுக்கு நேரம், டிவி பார்க்குறதுக்கு நேரம், மற்ற எல்லா வேலை செய்கிறதுக்கு நேரம், எல்லாத்துக்கும் நேரத்தை நீங்கள் ஒதுக்கினாலும் வேதத்திற்கு முதலாவது நீங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 10ஆம் மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், I encourage you to go and study the Bible. வாரத்தில் ஒரு நாள் அரை மணி நேரம் பைபிளை சும்மா ஒரு வசனத்தை பார்த்துட்டு மூடி வச்சிடாதீங்க. உங்களுக்கு பைபிள்னா சில பேருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. வாலிப கூட்டத்தில் பைபிளை பற்றி நம்ம கேட்டால் எல்லாம் தலையை சொல்லிடுறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, ஏதோ ஆண்டவர் வந்து பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ எவ்வளவு பைபிள் நாலேஜில் நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதத்திலையும் நாம் பின்தங்கி இருப்போம். அல்லேலூயா. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் மகத்துவங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. படிக்கவே தெரியாத எங்கள் பாட்டி காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் உட்காந்து பைபிள் படிக்கிறத நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். சரளமாக தமிழ் படிக்க ஆரம்பித்தாங்க. எழுத்து கூட்டி 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 காலையில் எழுந்திரிச்சா 7-7:30 வீட்டு வாசலுக்கு வெளியே வாசலுக்கு கதவு திறந்துட்டு அங்கே உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக நாம் மாறி போக வேண்டும். 28வது அதிகாரம் 1வது வசனம். டியூட்ரானமி 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்புறம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு எல்லாமே வெளியரங்கமான இருக்கிற காரியம், அவுட்வர்ட். அவங்களுடைய வொர்ஷிப் எல்லாம் பார்த்து ஆராதிச்சாங்க, வெளியே பார்த்து கர்த்தரை நம்பினார்கள். 10 கட்டளையை கொண்டு வந்து மோசே காட்டினோட தான் ஆண்டவருடைய வார்த்தை என்று வெளியரங்கமாக ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே வெளியரங்கமாக, பலி வெளியரங்கமாக, ஆராதனை வெளியரங்கமாக, எல்லாம் கூடாரம் வெளியரங்கமாக. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், எல்லாம் உள்ள நடக்கிறது, எல்லாம் உள்ள மாற்றப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளியே இருந்ததை பார்த்தாங்க, புதிய ஏற்பாட்டில் தேவன் உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உள்ளுக்கு வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு கூடாரத்தில் அவங்க போய் கர்த்தரை பலி செலுத்தினார்கள். இன்னைக்கு நாம் தான் அந்த தேவ ஆலயமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வசனம் வெளியே இருந்தது, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க கீழ்ப்படிந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்ம இருதயத்தில் அவருடைய வசனத்தை எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். ஸோ எதெல்லாம் வெளியரங்கமாக இருந்ததோ புதிய ஏற்பாட்டில் எல்லாம் உள்ள நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் 26, 27, 28 இந்த வசனங்கள், இந்த சாப்டர்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பதாக நான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா தியானிப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் எல்லாமே மனுஷன் செய்ய முடியாதது ஒன்றையும் ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. 10 கட்டளையை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், யாத்திரையாகமம் 20வது அதிகாரத்தில் 10 கட்டளையை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை, அவரை தவிர வேறு தெய்வம்
நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வானத்திலையும் கீழேயும் வேறு எதையும் என் உருவத்தை உருவாக்கி என்னை போல இருக்க ஏதோ ஒரு உருவத்தை நீங்கள் செஞ்சு, டோன்ட் மேக் எனி இமேஜ் காஃப்ட், செஞ்சு நீங்கள் வணங்கிறாதீங்க அப்படின்னு சொன்னார். இது செய்ய கஷ்டமா? கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொன்னார். இதுக்கு செய்ய கஷ்டமா? திருடாது இருப்பாயாக, உன் தாயின் தகப்பனையும் காணப்படும், இது செய்ய கஷ்டமா? இதை ஜனங்க செய்ய கஷ்டப்படுறாங்க. ஐயோ இது செய்ய முடியல, அதுக்கு தான் ஆண்டவர் அப்படியே இறங்கி வந்து. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் எதை வெளியே செய்யாதீங்கன்னு சொன்னாரோ, புதிய ஏற்பாட்டில் அதை உள்ளே செய்யாதுன்னு சொன்னார். அவ்வளோதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக, புதிய ஏற்பாட்டில் அப்போனா வெளியரங்கமாக நான் கொலை செய்யலை. புதிய ஏற்பாட்டில் நீ உன் சகோதரனை பார்த்து நீ மூடன் என்று நீ சொல்லிட்டீன்னா நீ கொலை பாத்தகன். If you call your brother an idiot, you are a murderer. களவு செய்யாதிருப்பாயாக, புதிய ஏற்பாட்டில் உள்ளத்தில் மற்ற காரியத்தை இச்சிக்காத, உனக்கு சம்பந்தம் இல்லாத, உனக்கு சேராத காரியத்தை உள்ளே எடுத்துக்கணும்னு ஆசைப்படாத. அவ்வளோதான் சொல்கிறார். இதை செய்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோன்னு. வேதத்தை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வேதமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷனே இந்த வசனம் தான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி. இந்த வேதம் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன், பாவத்திலிருந்து ப்ரொடெக்ஷன், நம்மளோட பலவீனத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குது. எதில் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அதில் நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. எதில் நம்ம பலம் கொண்டு இருக்கிறோமோ பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு இந்த வசனமே நம்மளை போதிக்கிறதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இந்த நான் கொடுத்த கற்பனைகள் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே போய் செய்யாதீங்க. உங்களுக்கு முன்பதாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன். எதை சூஸ் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அது மாறி போகலை. இன்றைக்கும் இந்த வசனம் நல்லிஃபை ஆகலை. இட்ஸ் நாட் பீன் கேன்சல்ட். நீங்கள் அதை நம்ப வேண்டும். 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம். டியூட்ரானமி 30வது அதிகாரத்துக்கு வருவோம். 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயை கொண்டு ஜனங்களிடத்தில் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கற்பனைகளை மறந்துடாத, நான் சொன்னதை நீ மறந்துடாத, நீ வித்தியாசமாக இருக்கணும், நீ ஒரு வித்தியாசமான தேசம், நீ ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதி, நீ வேறுபட்டு இருக்க வேண்டும், உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவங்க பார்க்கணும் என்று சொல்லுகிற ஒரு விசேஷ தன்மையும் வித்தியாசப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் வசனத்தை கொடுத்து ஜனத்தை பிரித்து எடுத்துட்டு வந்து ஒரு தேசத்தை கர்த்தர் கையில் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு. இன்னும் கொஞ்சம் நடுவில் வருவோம். இதோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, அந்த பைபிள் இருக்குல்ல, இந்த பைபிளை நல்லா பிடிச்சிட்டு எது நடுவோ கரெக்டாக சென்டரை பார்த்து நீங்கள் ரெண்டாக பிளக்குறீங்க. பைபிளை சென்டரை பார்த்து ரெண்டாக பிளங்க. என்ன வருது? சங்கீதம் 119. ஒன்று 2 வசனங்களை வாசிப்போம். அந்த டியூட்ரானமிக்கு மறுபடியும் போங்க. நீங்கள் மற்றவங்களாம் சங்கீதத்தில் இருக்க வாசிக்கிறவங்க டியூட்ரானமி அதே 30வது அதிகாரத்துக்கு திரும்பி போங்க.
15வது வசனத்தை வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். 16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். அவர் வழிகளில் அவர் வழிகளை நடக்க வேண்டும். அவர் அவருடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அப்ப ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, வசனத்தை நேசிக்கும் போது, கற்பனைகளை கேட்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை நம்ம விசுவாசிக்கும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது அதில் ஆசீர்வாதம் இருக்கு, நீண்ட ஆயுசு இருக்கு, லைஃப் இருக்கு. கர்த்தரே நம் ஜீவனாக இருக்கிறார். God is life. கர்த்தரை விட்டு போனா மரணம் நமக்கு காத்திருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகி ஓடுவோம் என்று சொன்னால் நமக்கு மரணம் காத்திருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவருடைய கற்பனைகளை நேசிக்கிறவர்கள் அவரும் அவர்களுடைய பிள்ளைகளும் வாழ்வார்கள். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இது வேதத்தை நீங்க ரெண்டா திறந்தீங்கன்னா எங்க வருது? சங்கீதம். வேதத்தில் நடு சென்டர் பைபிள் வேர்ஸ் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 117. அதுவும் சங்கீதம் 117 தான் பைபிள்லே ஷார்ட்டஸ்டான சாப்டர். அதான் 2 வசனத்தில் முடிஞ்சிடும். அது யாரோ பாதியில் பாட்டை எழுதி ஆரம்பிச்சுட்டு முடிச்ச மாதிரி அப்படி இருக்கும். Praise the Lord, all the nation extol him. அவருடைய அன்பு பெரிது, praise the Lord முடிஞ்சு. அங்கே ஒரு டாட் வந்துருச்சு, அது இன்னும் முடிக்கல. அதனால அப்படி ஷார்ட்டஸ்ட். லாங்கஸ்ட் 119, அதுவும் சென்டர் ஆஃப் த பைபிள் தான். லாங்கஸ்ட் சாப்டர். எபிரேயர் மொழியில் இருக்கிற எல்லா ஆல்பபெட்ஸ், ஆலெஃப், பெத், கிமெல், டாலத் என்று சொல்லி ஆல்பபெட் எல்லாத்துலேயும் ஒரு ஆல்பபெத்தில் ஒரு பாட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. அது சங்கீதம் 119 லாங்கஸ்ட் சாப்டர், ஷார்ட்டஸ்ட் சாப்டர் 117. அப்போ 117, 18, 19 என்ன மாதிரியான பிரிண்ட் நீங்கள் பாய்க்கிறீங்களோ பைபிளை ரெண்டாக பிளந்தீங்கன்னா அங்கே தான் வந்து நிற்கும். 118, 119 அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம நடுவில் நிற்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு வருவோம். லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு நம்ம வருவோம். இயேசுவுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். அதற்கு இயேசு, அவர் என்கிறது இயேசு, அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள்.
இது யாருக்கு இயேசு சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் மேலே நடந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இயேசு ஒரு மனுஷனிடத்திலிருந்து பிசாசை திரத்துகிறார். அந்த இயேசு பிசாசை திரத்தின பிறகு அங்கே இயேசு திருப்பி சொல்லுகிறார், இந்த போன பிசாசு திருப்பி வரும், இந்த போன ஆவி திருப்பி வரும். 24 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், இந்த போன ஆவி திருப்பி ஐ வில் ரிட்டர்ன். அப்போ திருப்பி வந்து என்ன, திருப்பி வந்து அந்த வீடு சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி அது போய் திருப்பியும் அதோட இன்னும் மோசமான 7 more wicked 7 other spirit, then they go in and leave. And the final, அந்த மனுஷனுடைய பின்னலமை முன்னலமையை பார்க்கிலும் அதிக மோசமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டு பின்மாற்றம் அடைந்தவர்கள் முன்ன இருந்ததை பார்க்கிலும் பின்னலமை 7 மடங்கு மோசமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதை சொல்லி முடிச்சோன்னதான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்னது, உங்களை பெற்றெடுத்த அந்த தாய் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏசுரா இல்ல, வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதை காத்து கொள்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். Which one is more blessed? இயேசு சொல்லுகிறார், பிசாசை தரத்திட்டு இயேசு சொல்லுகிறார், இப்ப உன் வீடு சுத்தமா இருக்கு, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அதை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள், அப்பதான் நீ பாக்கியவான், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இயேசு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைனா எது சொல்லுங்க, எது? எப்பெல்லாம் இயேசு வாயை திறந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி அந்நாட்களிலே இயேசு என்ன பிரசங்கித்து வந்தாரோ, மனுஷனுக்கு இயேசு என்னை கற்றுக்கொண்டு வந்தாரோ அதை சொல்கிறார். இதை கேட்டு நடங்க. இதோ இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஒரு பிசாசு உங்களை விட்டு போச்சுன்னா 7 மடங்கு திருப்பி வந்து உட்காரும். அவனை திருப்பி யாராலும் திருத்த முடியாதுன்றார். ரட்சிப்பு அடைஞ்சி அதனுடைய வெளிச்சத்தை அடைஞ்சி திருப்பி பின்வாங்கி போனவர்களை திருப்பி கொண்டு வருவது கூடாத காரியம், கூடாத காரியம். இட்ஸ் இம்பாசிபிள். only way is going back to the word. திருப்பியும் வசனத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வசனத்துக்கு நான் திரும்பி வருகிறேன், வசனத்தை நான் திருப்பி ஏற்றுக்கொள்கிறேன், வசனத்தை நான் திருப்பி கீழ்ப்படுகிறேன். எவ்வளோ கஷ்டமானாலும் இந்த வசனத்தை நான் கீழ்ப்படிவேன், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கடிந்து கொண்டாலும் அந்த வசனத்தை நான் விட மாட்டேன் என்று காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக ஆண்டவராகிய தேவன் சொன்னார். சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரனோட ஆண்டவர் பேசுகிறார், வசனத்தை கைக்கொள்ளு. இப்போ இயேசுவே இறங்கி வந்து வசனத்தை போதிக்கிறார், இயேசுவே இறங்கி வந்து வசனத்தை பேசுகிறார். வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க என்று சொல்லுகிறார். அவங்க தான் பாக்கியவான்கள். இப்போ இயேசு பூமியை விட்டு போயிட்டாரு. ஏன்னா இப்போ இயேசு பூமியை விட்டு எங்கே போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம வருவோம், ரெவலேஷனுக்கு வருவோம். 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும், இதில் எழுதியிருக்கிறவர்கள் என்னது? எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். என்னவா? அப்ப இயேசு வாழும் பொழுது அவர் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க பாக்கியம்ன்றீங்க, சரி, இந்த மனுஷனிடத்திலிருந்து பிசாசை துரத்துறதுனால, அவனை காப்பாத்தினதுனால, நான் பிறந்ததுனால, இந்த என்னை பெற்றெடுத்த தாய் பாக்கியவான்னு சொல்றீங்க, எல்லாம் சரி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சொல்ற வார்த்தையை கேட்டு காத்து கொள்கிறவர்கள் இன்னும் பாக்கியவான்கள்.
இப்போ இயேசு மேலே போயிட்டு அங்கே சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்திருக்கும் போது, ஜான் பத்மோ தீவில் இருக்கும்போது அவர் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லி அவரை மேலே கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிற இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். You see how important Bible is. எவ்வளவு வேதத்தை நீங்களும் நானும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், நடுவில் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம், பைபிள் கடைசியிலையும் பார்க்குறோம். இதே வசனம் தான், மாறவே இல்லை. ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? வாசிச்சு ஏதாவது ஒரு வார்த்தை வித்தியாசம் இருந்துச்சா? எல்லாத்திலுமே கை கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்க, நேசிங்க. அதே தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முழுமையாக வரமாட்டேங்குது. ஆசீர்வாதத்தில் முழுமையாக நம்மளால் பிரவேசிக்க முடியல. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போகிற தேசத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா சொன்ன வார்த்தையை அப்படியே செய்யுங்கன்னார். போன வாரம் அந்த ஊழியக்காரன் வந்துட்டு, இப்போ நமக்கு பரம தேசம் இருக்கிறது, இப்போ நம்ம அங்கே போகணுன்னா என்ன செய்யணும்? அந்த தேசத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? இதே வசனத்தை கீழ்ப்படிந்து காத்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானா இல்லையா என்று எப்படி பார்த்துக்கலாம்னா, சாட்சியே தேவையில்லை. யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் சாட்சி கொடுக்க வேண்டாம், பார்த்தா தெரியும். சொல்லுங்க, பார்த்தா தெரியும். அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மனுஷனுக்குள்ள பைபிள் மேலே ஒரு 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 பைபிளோட உறவு இருக்குதா, வசனத்தோடு அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறதா தெரிஞ்சிடும். வசனத்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உலகத்தை உண்டாக்கின வசனத்தை நம்ம கையில் வச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது, இதுதான் உண்மை. இதை நீங்கள் கற்றுக்கணும். எனக்கு இப்படிலாம் மழுப்பிலாம் பேச முடியாது என்னால். நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஜீவனுள்ள வார்த்தை, உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை இங்கே இருக்குது. ஆமென், இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிறோன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கும் இந்த வசனத்துக்கும் உறவு இல்லை, அதான் அர்த்தம். வேற அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. என்னையும் உட்பட தான் நான் சொல்லுகிறேன். நம்ம வாழ்க்கையில் ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அசையாமல் இருக்கணும், நிலையாக இருக்கணும். என்ன நடந்தாலும், புயல் காற்று எது நம்மளை அடித்தாலும் அந்த கற்பாறை மேலே கட்டப்பட்ட அந்த வீடு மாதிரி நம்ம இருக்கணும்னு சொன்னால், வசனத்தில் நம்ம வேரூண்டி இருக்க வேண்டும். We must be rooted into the word of God. We must be rooted in obeying God, in listening to His word. இப்போ நமக்கு ஒரு பரம தேசத்துக்கு போவதற்காக ஒரு அழைப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம எவ்வளவாக எடுத்து உள்ளே போட்டுக்கொண்டே வசனம் எனக்கு இப்படி சொல்லுது, வசனம் என்னை இப்படி செய்ய சொல்லுது, ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொல்கிறார், ஆண்டவர் என்னை இப்படி செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து ஆலோசனைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு, மற்றவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அந்த தவறு அவர்கள் எப்படி திருத்தி கொண்டார்களோ அதே போல் நீங்களும் நானும் இந்த வேதத்தில் ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை கட்ட ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை வசனத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நோ ப்ரோக்ரஸ், நாட் மூவிங், நாட் க்ரோவிங், நாட் கோயிங், நத்திங் இஸ் ஹேப்பனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதம் என்கிற அந்த விதை உள்ள போகலை.
வேதம் என்கிற அந்த விதை உள்ள போகல. உள்ள போனால் தான் அது வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். பிரியமானவர்களே, எனக்கு மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த வருஷம் நாங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்த வருஷம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். must come to pass. it cannot skip. நம்மளை தாண்டி போகவே கூடாது. இந்த வருஷம் தீர்க்க தரிசனங்கள் நம்மளை தாண்டி போகக்கூடாது. வார்த்தைகள் தாண்டி போகக்கூடாது. ஆசீர்வாதங்கள் நம்மளை கடந்து போகக்கூடாது. கண்ணு முன்னுக்கே அப்படியே ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போகக்கூடாது என்று நீங்க நினைச்சீங்கன்னா, வசனத்தை உள்ள போட ஆரம்பிங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனங்களை நம்ம கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து, இந்த அதிகாரத்தை வாசித்து இது மூலமாய் நீ என்ன கத்துக்கிற அதை எழுதிட்டு வா என்று நம்ம செய்ய வேண்டும். இது சர்ச் இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு அதிகாரத்தை எடுத்து கொடுத்து, அதுக்கு முன்பதாக நீங்கள் முதல் அதை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்க வாசல்ல, செவுரில், எல்லா இடத்துலையும் மாட்டி வைப்பாங்க. ஏன்னா அவங்க எந்திரிச்சோன்னா வெளியே போகும்போது அந்த வசனத்தை பார்க்கணும், உள்ளே வரும்போது அந்த வசனத்தை பார்க்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த அறையில் அந்த வசனத்தை பார்க்கணும். இன்றைக்கி அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? வீட்டிலலாம் ஃப்ரேம் மாட்டுறதுலாம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? யூத கலாச்சாரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் எழுதி வைப்பா, எல்லா இடத்துலையும் எழுதி வை. உன் பிள்ளை நடந்து போகும்போது அதை பார்க்கட்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 3 மாதத்தில் நம்ம வசனத்துக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. we must give reverence. இந்த பைபிளை தொடும் போதே நமக்கு ஒரு கணம், ஒரு மரியாதை நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. உட்காந்து ஆண்டவரே என்னிடத்துல பேசுங்க, என்னிடத்துல இருந்து பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார்டோ இதை செய், இதோ பாரு இந்த வசனம் சொல்லுது பாரு, இதை போய் செய் என்று ஆண்டவர் நம்மளோட டைரக்டாக பேச ஆரம்பிப்பா. பாருங்க, எழுதப்பட்டு வாசித்து கண்ணில் பார்க்கக்கூடிய வசனத்தை நம்மளால் படித்து கீழ்ப்படிய முடியலன்னா, ஆண்டவர் திடீர்னு எங்கேயோ இருந்து வந்து நம்மகிட்ட பேசுவார்னு எதிர்பார்க்காதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட். இட் வில் நெவர் ஹேப்பன். ஆண்டவர் என்னம்மா சொல்லுவார்? ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, நான் பேசுனதை போய் முதல் வாசிடுவார். அதான் சொல்லுவார். நான் ஏற்கனவே பேசுனது அங்கே இருக்கு, நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்பா. இதை பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப குத்துது. அல்லேலூயா. எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக குத்துது. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், வசனத்தை நேசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை தூக்க ஆரம்பிங்க, பைபிளை நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையே சாட்சி கொடுக்கட்டும், நான் வசனத்தை நேசிக்கிறவன் என்கிறதை உங்கள் வாழ்க்கையே சாட்சி கொடுக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் தொடுகிறது எல்லாம் நடக்கும், நீங்கள் கை நீட்டி படுகிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள் சந்ததி வாழும். ஏன்னா வசனத்தை பேசுகிற அந்த தேவன் தான் ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை சும்மா ஏனோதானமாக நம்ம எடுத்துக்கொள்ளாம உண்மையாகவே ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் நான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன், 1/2 மணி நேரம் நான் வேதத்தை வாசிப்பேன். இந்த தீர்மானத்தை எடுங்க, இன்னைக்கு எடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாருங்கள், when you balance, ஒரு பறவை பறக்கணும்னா, ஒரு பாஸ்டர் நான் வாலிப வயசில் இருக்குன்னு சொன்னார், எந்த பறவையும் ஒரு சிறகில் பறக்க முடியாது, ஒரு ரெக்கையில் பறக்க முடியாது. ப்ரேயர், பைபிள் ரீடிங் பறக்க முடியும். வசனத்தில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் தவறான உபதேசங்கள் இந்த தேசத்தை தாக்கி கொண்டு இருக்கு? ஏன்? வசனம் தெரியல, வசனம் தெரியல.
இன்னைக்கு நான் வசனத்தோட உறவாக இருக்குன்னு சொல்லும்போது வேற யார் எந்த போதனையை கொடுத்தாலும் நமக்கு தெரியும், எனக்கு இது சாட்சி கொடுக்குது, சம்திங் இஸ் ராங். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் வசனத்துக்கு மறுபடியும் திரும்பி வரப்போகிறோம். நம்ம வேதத்தை முழுவதும் காட்டிட்டேன், ஆரம்பத்திலிருந்து நடுவிலிருந்து கடைசி வரைக்கும் காட்டிட்டேன். வசனத்தை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்க பைபிளை சுமந்து கொள்ளுங்க. யூ மஸ்ட் ஹேவ் அ பைபிள். உங்க வாழ்க்கையில் ஒரு சொத்து இருக்குன்னா இந்த வேதத்தை விலை கொடுத்து வாங்குங்க, காசு கொடுத்து வாங்கி உங்க சொத்தாக வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய பிறப்புலையும் இதை தான் பாய்க்கிறாங்க, கல்யாணத்திலையும் இதை தான் பாய்க்கிறாங்க, இறப்புலையும் இதை தான் பாய்க்கிறாங்க. ஆதியும் அந்தமுமா இருக்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தை. தேங்க்யூ லார்ட். முதல்ல இந்த பைபிளை சுமந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை என் கையில் கொடுத்துருக்குறீங்க, சத்தியத்தை. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்குது, இதை நேசிக்கிறதுல தான் இருக்குது. புக்கு தூக்கிட்டு போகிற ஒரே மதம் கிறிஸ்துவ மதம். வேறு எந்த மதத்துலையும் யாரும் புக்கு சுமக்க மாட்டாங்க. புஸ்தகத்தை சுமக்கிறவர்கள் நீங்கள் நானும் தான், வேறு யாரும் இல்லை. எவ்வளோ பெரிய உண்மையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இது ஆயுதம், இது பாதுகாப்பு, இதில் ஜீவன் இருக்கு, இதில் வெளிச்சம் இருக்கு, இது நம்மளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இருக்கு. இதுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நாங்கள் வசனத்தை, வேதத்தை, கற்பனைகளை, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல், கீழ்ப்படியாமல் அவமதித்திருப்போம் என்று சொன்னார். இன்னைக்கு தாழ்மையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இதில் நாங்கள் எல்லாரும் குற்றவாளிகள். We have not given enough attention, reverence, honor to the word of God. இன்னைக்கு நாங்கள் வசனத்துக்கு திரும்புகிறோம். இதில் சிட்சிப்பு, கண்டிப்பு, ஆலோசனை, உருவாக்குதல், உருமாற்றம் செய்கிறது, சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பு இதுக்குள்ளே இருக்கிறது. இன்னையிலிருந்து இதை நான் நேசிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, எப்படி ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்களோ அதே போல வசனத்தை கை கொள்ளுங்க என்று சொன்னீங்க. அதை நாங்கள் ஒருவேளை விட்டிருப்போம் என்று சொன்னால் எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே எழுதப்பட்டவைகள் எங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் பிரியாது. உன் வாயை விட்டு பிரியாமல் இருந்து அதை கவனமாய் நீ கை கொள்ளும் போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. This is the secret that we forgot. Thank you for this word. இந்த வசனத்தை எங்கள் கையில் வருவதற்கு எத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க, எத்தனை முறை இந்த பைபிள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பைபிளை எரிச்சிருக்கிறாங்க, எத்தனை முறை பைபிளை தடை செய்திருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இன்ன வரைக்கும் நம்பர் 1 sold book. No one can destroy. ஆண்டவரே, இன்னையிலிருந்து இதை நாங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுகிறோம். கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுறோம். இந்த ஒரே புஸ்தகம்தான் நம்மளை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மாற்றுகிறது. இந்த ஒரு புஸ்தகம்தான் நம்மளை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு போகிறது. இந்த ஒரு புஸ்தகம்தான் எனக்கு இரட்சகர் மேலே நம்பிக்கையை தருகிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள். தேங்க்யூ லார்ட்.
தேங்க்யூ லார்ட். வேதத்துக்காக நன்றி. நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் எங்கே சென்றாலும் வசனத்தை அசை போடாமல், வசனத்தை வாயில் போடாமல் இனிமேல் எந்த வார்த்தையும் பேச மாட்டோம். தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நின்று கொண்டு இருக்கிற வேலையில் என்னென்ன ஆசீர்வாதங்களாம் ஆண்டவர் சொன்னாருன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் அப்படியே நின்று கொண்டே இருங்க, நான் வாசிக்கிறேன். I want to show you what are the blessings. நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, தேசத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க கையின் பிரயாசத்தினால வருகிற உங்களுடைய உழைப்பு, the crops of your land will be blessed. உங்கள் லைஃப் ஸ்டாக்ஸ் will be blessed. உங்க ஆடு மாடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய கூடை நிரம்பி இருக்கும். அதில் மாவு பிசைகிற அது நிரம்பி எப்போதும் இருக்கும். ஒரு நாளும் குறைஞ்சே போகாது. நீங்கள் உள்ள வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வெளியே போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு எதிராய் நிற்கிற எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரவே மாட்டார்கள். உங்களுடைய கூடாரத்தின் மேலேயும் உங்களுடைய பண்டசாலையின் மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க கை நீட்டி செய்கிற எல்லா விஷயத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க இருக்கிற தேசத்துல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துல நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார். அவர் ஆணையிட்டபடியே உங்களை நிலைநாட்டுவார். அப்பொழுது பூமியின் ஜாதிகள் எல்லாரும் உங்களை பார்த்து, நீங்கள் தேவனுடைய நாமத்தினால அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் பரிபூரண ஐஸ்வரியத்தை உங்களுக்கு அருளச் செய்வார். உங்க கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய விளைச்சல்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வளர்க்குறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இந்த பூமியில எங்க கை வைக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். 12வது வசனம், ஆண்டவர் வானத்தை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, அவருடைய ஸ்டோர் ஹவுஸை திறந்து, காலமெல்லாம் சரியான காலத்தின்படி உங்க வாழ்க்கையில மழையை வருஷிக்க பண்ணுவார். நீங்க கை நீட்டி எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேசங்களுக்கு கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வாளாகாமல் தலையா இருப்பீங்க. இப்ப நான் சொல்லுகிற இந்த கற்பனைக்கு நீங்க வலதுபுறமும், do not turn aside to the right or the left, and you will be blessed. இந்த இஸ்ரேல் தேசம் உலகத்தில் 1வது இடத்துல இருக்கிறாங்க. உலக எக்கானமி அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. உலகத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீங்க வாளாகாமல் தலையா இருப்பீங்க. எல்லா டெக்னாலஜிலையும் மேலே தான் அவங்க தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க கையில் எவ்வளோ மகத்துவமான ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த 3 மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்க. 20-25 எப்படி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லாமலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட வண்ணமாக இன்னைக்கு ராப்போஜனத்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம்.
அல்லேலூயா.